உறவின் கரங்கள் ஒன்றாய் இணையும் நேரம், பகிர்வின் பூக்கள் பலியாய் மலரும் நேரம். உறவின் கரங்கள் ஒன்றாய் இணையும் நேரம், பகிர்வின் பூக்கள் பலியாய் மலரும் நேரம். நம் இயேசுவுடன் அணியாய் வருவோம், அவர் வார்த்தைகளை இனி வாழ்வாய் அணிவோம். வருக அன்பின் இறையாட்சியே வருக, வருக எழுக மனித இறை உறவில் எழுக, எழுக வருக அன்பின் இறையாட்சியே வருக, வருக எழுக மனித இறை உறவில் எழுக, எழுக. உறவின் கரங்கள் ஒன்றாய் இணையும் நேரம், பகிர்வின் பூக்கள் பலியாய் மலரும் நேரம். வீழ்த்திடும் சுமையாவையும் பலியாக்கிடும் முன், மத பேதங்கள் இன பிரிவுகள் நம்மில் மாற்றிடுவோம். நம்மை வீழ்த்திடும் சுமையாவையும் பலியாக்கிடும் முன், மத பேதங்கள் இன பிரிவுகள் நம்மில் மாற்றிடுவோம். மனிதம் மகிழ்ந்திடும் எளியோரின் உறவில், இறைமை மலர்ந்திடும் அன்பால் எழும் உலகில். மனிதம் மலர்ந்திடும் எளியோரின் உறவில், இறைமை மலர்ந்திடும் அன்பால் எழும் உலகில். வருக அன்பின் இறையாட்சியே வருக, வருக எழுக மனித இறை உறவில் எழுக, எழுக. வருக அன்பின் இறையாட்சியே வருக, வருக எழுக மனித இறை உறவில் எழுக, எழுக. உறவின் கரங்கள் ஒன்றாய் இணையும் நேரம், பகிர்வின் பூக்கள் பலியாய் மலரும் நேரம். ஒளி வழிபாடு. ஒளி என்பது இறைவனின் பிரசன்னம். மனித மனங்களில் அகையிருளை அகற்றி ஆவின் கொடையை பாய்ச்சுவது ஒளி. ஒளி இருளகற்றி வெளிச்சம் கொடுப்பது ஒளி. தூய ஆவியின் இசைமொழி. எங்கும் நிறைந்த பேரர் ஜோதியாம் இறைவனை ஒளியேற்றி வழிபடுவோம். இருளில் தடுமாறி தத்தளிக்கும் மானிட வாழ்வில் மங்கள ஒளியேற்றி வாழ்வின் பாதைக்கு அர்த்தமூட்டி கயங்கரை விளக்காய் மிளிர செய்ய சிறப்பாய் செயல்பட்டு வரும் அர்ப்பணி மரியசூசை அவர்கள் முதல் ஒளியேற்றுகிறார்கள். மறையுறையில் வல்லவராம் பங்கு மக்களை ஒருங்கிணைப்பதில் சிகரமாய் திகழ்ந்து வருபவரும் நற்சிந்தனையில் நாவிற்கினிய கருத்துக்கள் கூற இருப்பவருமாகிய அருள்பணி ஜான் சிபி அவர்கள் குன்றின் மேலிட்ட ஒளி போல் குவலை மனத்தும் நாம் ஒளி வீச இரண்டாம் ஒளியினை ஏற்றுவார்கள். திரு அவையின் முதுகெலும்பாய் வளர்ச்சி பாதையின் பாலமாய் அர்ப்பண பணியில் துணியளவும் துவண்டு போகாமல் இறையாட்சியின் பாதையில் நம் வாழ்வு இதழை திட்டமிட்டு ஒளியின் பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் அருள்பணி குருசு கார்மல் அவர்களை ஒளியேற்ற அழைக்கின்றேன். தான் என்ற சுயநலத்தை அகற்றி பிறருக்காக தன்னையே உயரித்து ஒளி கொடுக்கும் மெழுகுவர்த்தி போல நமது வாழ்வு சுயநலமானதாக இல்லாமல் பிறநலம் பேணுவதாக அமைந்திட கிராம முன்னேற்ற சங்கத்தினர் சார்பாகவும் கத்தோலிக்க சங்கத்தினர் சார்பாகவும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஒளியேற்றுவார்கள்.
முழு மனித வாழ்வில் ஒளியேற்றும் இறைவார்த்தையை தினம் படித்து தியானித்து வாழ்வாக்கி பிறரை ஒளிவிக்க பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை மற்றும் மரியாஞ்சனை நிர்வாகிகளை அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருமையான அருட்பணியாளர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்களை கூறி இன்றைய திருவிழா திருப்பலிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கோடி அற்புதர் என்று போற்றப்படுகின்ற, புகழப்படுகின்ற, வணங்கப்படுகின்ற தூய அந்தோணியாருடைய விழாவை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய தல திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக புதிய ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும், அந்தோணியாருக்கு பெருமை சேர்க்க வேண்டும், மக்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனையோடு உழைத்து கொண்டிருக்கின்ற அருள்பணியாளர் பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் உடன் ஜெபிக்கின்ற அருள்பணியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்காக முயற்சி எடுக்கின்ற பங்கு பெயரில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், இந்த முயற்சியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை தூய அந்தோணியார் வழியாக தர வேண்டும் என்று இன்றைய வழிபாட்டில் சிறப்பாக மன்றாடுகின்றேன். இந்த புதிய ஆலயமானது ஒரு புதிய திருத்தலமாக உருவாக்கப்பட வேண்டும். தூய அந்தோணியாருக்கு உலகமெங்கும் சிறந்த புகழும் பேரும் இருப்பது போன்று இந்த ஆலயம் அவருக்கு இன்னும் அதிகமான புகழை சேர்க்க வேண்டும். நிறைய மக்கள் இந்த இடத்திலே அவரை தேடி வர வேண்டும். அதனால் பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற வேண்டும். இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமாக இந்த பகுதிக்கு கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய வழிபாட்டுக்குள் நாம் கடந்து செல்கின்றோம். இன்றைய வழிபாடு இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி நாம் நம்மை தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனிதமரியாவையும் வானதூதரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல
வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராம் உம்முடைய மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடுகின்ற இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயணம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் மோசே மற்றும் இஸ்ரேல் மக்களின் வெற்றி பாடல் பற்றி எடுத்து கூறுகிறது. விடுதலை பயணத்தின் போது எதிர்ப்படைகள் மீது ஆண்டவரின் கோபத்தை பற்றியும் அவர்கள் எவ்வாறு சிதறடிக்கப்பட்டனர் என்பது பற்றியும், தெய்வங்களுள் ஆண்டவருக்கு நிகரானவர் எவருமில்லை, ஆண்டவரே என்றென்றும் அரசாழ்வார் என்பதை எடுத்துரைக்கும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயணம் நூல்களிலிருந்து வாசகம். 15வது அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகள். மோசேயின் வெற்றி பாடல். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு: ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்திவிட்டார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல். ஆண்டவரே என் விடுதலை, என் கடவுள். அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள். அவரை நான் ஏத்தி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர். ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரே உம் வலக்கை மகிமையால் ஆண்டவரே உம் வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. உம் மாபெரும் ஆட்சியால் உம் எதிரிகளை தகர்த்தெறிந்தீர்.
உமது சீற்ற கனலை கக்கி தாளடி போல் அவர்களை எரித்து விட்டீர். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரர்கள் குவிந்தன, பேரலைகள் சுவரென நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன், கொள்ளை பொருட்களை பங்கிடுவேன். என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும். என் வாளை உருவுவேன், என் கை அவர்களை அழிக்கும். நீரோ உமது காற்றை வீசச் செய்தீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம்போல் அமிழ்ந்தனர். ஆண்டவரே, தெய்வங்களுக்குள் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருஞ்செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார்? நீர் உமது வலக்கையை நீட்டினீர், நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. நீர் மீட்டு கொண்ட மக்களை உம் பேரருளால் வழிநடத்தி சென்றீர். உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்தி சென்றீர். இதை கேள்வியுற்ற மக்களினங்கள் அனைவரும் கதிகலங்கினர். பெலிஸ்தியாவில் குடியிருப்போரை நடுக்கம் ஆட்கொண்டது. ஏதோம் தலைவர்கள் அச்சமுற்றனர், மோவாபு தலைவர்களும் நடுநடுங்கினர். கானானில் குடியிருப்போர் நிலை குலைந்தனர். அச்சமும் திகிலும் அவர்களை ஆட்கொண்டன. ஆண்டவரே, உம் மக்கள் கடந்து செல்லும் வரை, அதாவது நீர் உடைமையாக்கி கொண்ட மக்கள் கடந்து செல்லும் வரை உம் கைவன்மை கண்டு அவர்கள் கல் போன்று மலைத்து நின்றனர். ஆண்டவரே, எம் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே பூமியில்
வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார் பலமூட்டுவார் வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. ஆ ஆ பாழ்வெளி பாதையும் பாலையில் ஓடையும் தோன்றிடும். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் தெசலோனிக்க மக்களுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் தூய பவுல் தெசலோனிக்க மக்களுக்கு வழங்கிய போது அறிவுரைகள் குறிப்பிடப்படுகின்றன. ஆண்டவரின் பெயரால் உங்களை வழிநடத்துபவர்களை மதிக்கவும் அவர்களின் பணியின் பொருட்டு உயர்வாகவும் கருத வேண்டும் என்றும், எளிய வலுவுற்றவர்களுக்கு உதவுதல், தீமைகளுக்கு பதில் தீமை செய்யாமல் நன்மை செய்யுங்கள் என்று கூறும் வாசகத்தை வாழ்வாக்க கவனமுடன் கேட்போம். ஒன்று தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரையிலான இறைவசனம்.
சகோதர சகோதரிகளே, உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் பணியின் பொருட்டு அவர்களை உயர்வாகவும் அன்புடனும் கருதுங்கள். உங்களிடையே அமைதி நிலவட்டும். அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மன தளர்ச்சியற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், பலுவற்றோர்க்கு உதவுங்கள், எல்லோரோடும் பொறுமையாயிருங்கள், எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேவியின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் உற்றவருக்கு அல்ல, நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சத்தமே காணோம். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அன்புக்குரியவர்களை, உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 2ஆம் நாள் திருவிழாவை மிக சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் நாம் வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மிக சிறப்பாக இந்த நாளினை நீங்கள் சிறப்பித்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் பங்கு தந்தையோடு சேர்ந்து. உங்கள் பங்கு தந்தை தான் எனக்கு இறை அழைத்தல் வித்து போட்டவர். அவருடைய முதற்கனி என்பது நானாக தான் இருக்கணும். ஜெய்ப்பூரிலே மாயங்க் பிரதாப் சிங் என்ற ஒரு இளைஞர் தனது 21வது வயதில் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கின்றார்.
அப்படி என்ன மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலகிலேயே மிக சிறிய நீதிபதி, சிறிய வயதில் 21 வயதில் நீதிபதியாக ஆன ஒரு நபர் மாயக் பிரதாப் சிங் என்றவர். அவரிடம் கேட்கின்ற பொழுது 5 வருடம் சட்டப்படிப்பு படித்தார். இந்த 5 வருடம் சட்டப்படிப்பு படித்து முடிந்த பின்பாக ராஜஸ்தானிலே நீதிபதிக்கான தேர்வினை அவர் எழுதினார். இந்த நீதிபதிக்கான தேர்வை எழுத பின்பாக அவர் உடனடியாக அதிலையும் தேர்ச்சி பெறுகிறார். தேர்ச்சி பெற்ற பின்பாக அவரிடம் கேட்கின்றார்கள், எப்படி உங்களால் இது முடிந்தது என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன இந்த வார்த்தை, ஒரு நாளைக்கு குறைந்தது 6 முதல் 7 மணி வரை 7 மணி நேரம் நான் படிப்பேன். அதுவும் குறிப்பாக நான் தேர்வு வருகின்ற நாட்களிலே 12 மணி நேரம் வரை நான் பயிற்சி எடுத்துக்கொள்வேன். இந்த கடின உழைப்பின் காரணமாக ஒரு சட்டத்திற்கு ஒரு நீதிபதியாக அவர் மாற முடிந்தது, ஒரு தலைவராக அவர் மாற முடிந்தது. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த மனிதருடைய கடின உழைப்பு எப்படி என்றால், இன்று ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கிறது. ஒரு நாள் கூட தனது வாழ்க்கையில் ஃபேஸ்புக் பார்த்தது கிடையாது, வாட்ஸ்அப் பார்த்தது கிடையாது, இன்ஸ்டாகிராம் பார்த்தது கிடையாது. இதையெல்லாம் தியாகம் செய்ததனால் இன்று மிகப்பெரிய ஒரு இளம் வயதில் உலக அளவிலே போற்றக்கூடிய ஒரு நீதிபதியாக அவரால் மாற முடிந்தது, ஒரு நீதிக்கே தலைவராக ஆக முடிந்தது. இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தலைவருக்காக அனைவரும் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். ஒரு புறத்தில் நாம் பார்க்கின்றோம் சினிமா நடிகர்கள் இவர்களை தலைவராக பாவித்து ஒரு படம் இறங்கிறது என்றால் அந்த கட்டவுட்டுக்கே பாலாபிஷேகம் செய்து இவ்வாறாக ஒரு தலைவரை, இதுதான் என்னுடைய தலைவர், தலைவா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அங்கே போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அரசியல் பின்னணியில், அரசியல் சார்ந்த ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய சுயத்தை மறந்து இழந்து போகக்கூடிய ஒரு நிலைமை பார்க்கின்றது. எங்கு பார்த்தாலும் சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் நாம் பார்க்கணும். அண்மையிலே இந்து நாளிதழிலே நடுப்பக்கத்தில் அருமையான ஒரு கட்டுரை வந்தது. அந்த கட்டுரையில் என்றால், இந்த உள்ளாட்சி தேர்தல் ஊழலை வறக்குமா அல்லது வளர்ச்சியை கொண்டு வருமா என்று நீங்களும் வாசித்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த உள்ளாட்சி தேர்தல் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக இன்று பார்க்கின்ற பொழுது நிறைய விஷயங்களிலே ஊழலும் அதோடு சேர்ந்து வருகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி பேரம் பேசுகின்ற பொழுது எப்படி ஒரு தலைவர், நாம் இன்று எல்லாரும் போற்றக்கூடிய, நமது தமிழ்நாட்டில் போற்றக்கூடிய அருமையான ஒரு தலைவர் யார் என்றால் காமராஜர். அவருக்கு அடுத்த பின்பாக நிறைய தலைவர்கள் வந்திருக்கார். இருந்தாலும் உத்தம மனிதர் என்று சொல்லக்கூடிய ஒரே நபர் என்று பார்க்கின்ற பொழுது காமராஜரை தான் நான் சொல்வோம். இன்று ஒரு தலைமைத்துவத்திற்கு நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம், அல்லது தலைமைத்துவம் ஒரு பஞ்சத்திலே இருக்கக்கூடியது. இது திருச்சபையாக இருந்தாலும் சரி, அல்லது சமூகமாக இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் இந்த தலைமைத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அருமையான ஒரு தலைப்பை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். என்ன தலைப்பு சொல்லுங்க பார்ப்போம். முன்னுரையில் வாசித்தாங்க, என்ன தலைப்பு? யாருமே அப்ப நோட்டீஸ் பார்க்கலையா? நீங்க நோட்டீஸ் இருந்ததா அவங்க கிட்ட? மோசேயின் தலைமைத்துவத்தில் பற்றுறுதியுள்ளவர்களாய், மோசேயின் தலைமைத்துவத்தில் பற்றுறுதியுள்ளவர்களாய் என்ற அருமையான ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மோசே ஒரு தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? ஆங்கிலத்திலே அழகாக வச்சுறோம், a leader is the one who knows the way, shows the way and walks the way. ஒரு தலைவர் என்பவர் தான் எங்கே செல்கிறான் என்பதனை தெரிந்திருக்க வேண்டும், ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தன்னுடைய வழியை அவன் அந்த தெரிந்தது மட்டுமல்ல, அந்த பாதையில் அவன் நடக்க வேண்டும். இறுதியாக பார்க்கின்ற பொழுது அவன் நடப்பது மட்டுமல்ல, தன்னை சார்ந்த மக்களையும் அவன் அந்த பாதையிலே வழி நடத்தி செல்ல வேண்டும். எனவேதான் knows the way, walks the way, shows the way அப்படி சொல்வார்கள். இதுதான் ஒரு தலைவருடைய மிக முக்கியமான ஒரு பண்பு. ஒரு தலைவருக்கு தான் எங்கே செல்கிறேன் என்ற மிக தெளிவான ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். தான் செல்லக்கூடிய பாதை தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து அந்த பாதையில் நடக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் மட்டும் நடப்பதல்ல, சுயநலம் அல்ல, மாறாக அந்த தலைவர் தன் மக்களை, தான் சார்ந்த மக்களை அந்த பாதையில் வழி நடத்தி செல்ல வேண்டும். இதைத்தான் மோசே செய்தார். மோசேக்கு அருமையான பண்பு நலங்கள்லாம் இருக்கிறது. அதில் மிக சிலத்தை நாம் பார்ப்போம், சிலவற்றை நாம் பார்க்கலாம். முதலிலே பார்க்கின்ற பொழுது இந்த மனிதருக்கு தான் எங்கே செல்ல வேண்டும் என்ற ஒரு தெளிவான ஒரு நோக்கம் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். கடவுள் அழைக்கிறார்.
அழைக்கின்ற பொழுது தன்னுடைய தகுதியின்மையை ஆண்டவர் முன்பிலே சொல்கிறார். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், நீர் என்னையா அழைக்கிறீர், எனக்கு பேசக்கூட தெரியாதே, நான் திக்குவாயன் என்று சொல்லுகின்ற பொழுது கூட ஆண்டவர் கூறுகின்றார், நீ தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆம் என்று சொல்கிறார். ஒரு தலைவராக இருப்பதற்கு நாம் நிறைய திறமைகளை கொண்டிருக்க வேண்டும் என்று அல்ல, திறந்த ஒரு மனநிலை, தெளிவான ஒரு நோக்கம். கடவுள் அழைத்த பின்பாக எதற்காக அழைத்தார்? எகிப்திலே தன்னுடைய மக்கள் படக்கூடிய வேதனையில் இருந்து விடுதலை செய்து பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு, வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து செல்வதற்காக ஆண்டவர் அழைத்தார் என்ற ஒரு தெளிந்த ஒரு இருக்கும். எனவே ஒரு தலைவர் என்பவருக்கு திறமைகள் அதிகமாக தேவையில்லை, திறந்த மனநிலம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த திறமையற்ற பாத்திரத்தின் மூலமாக திறமை உள்ளவர்களாக வழி நடத்துவார், திறமை உள்ளவர்களாக அவர் மாற்றுவார். இதுதான் முதல் இதில் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே இந்த திறந்த மனம், எந்த விதமான ஒரு முற்சார்பு எண்ணமும் இல்லை. இஸ்ராயலிடம் ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆண்டவர் எங்களிடம் மட்டும்தான் தோன்றுவார், மற்ற இனங்கள் எல்லாம் கடவுளால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களிடம் இருந்தது. அவர்கள் மட்டும்தான் மேன்மையானவர்கள் சொல்லி ஆண்டவருடைய பார்வையில் விலை மதிப்பவர்கள் உள்ளவர்கள் என்று. ஆனால் மோசேயை ஆண்டவர் எங்கே அழைக்கிறார் என்றால் புறவினத்தார் ஒரு வேற்று தேசத்தில் தான் அழைக்கிறார். சீனாய் மலையிலே அவர் பார்க்கின்ற பொழுது அங்கே முட்புதரிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அது சற்று ஆச்சரியமாக பார்க்கிறார், நெருப்பு எரிகிறது, ஆனால் இந்த முட்புதர் கருகவில்லையே என்று பார்க்கின்ற பொழுது அவர் அங்கே அந்த அழைப்பை அவர் உணர்ந்து கொண்டுகிறார், அதுக்கு செவி கொடுக்கின்றார். எனவே எந்த விதமான ஒரு முற்சார்பு எண்ணமும் இருக்கக்கூடாது, ஒரு தேர்ந்து தெளிந்த நோக்கம் இருக்க வேண்டும். இது முதலிலே. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மோசேயின் தலைமைத்துவத்தில் மிக முக்கியமான அருமையான ஒரு பண்பு என்னவென்றால் இரக்கம். இன்றைய சூழலில், இன்றைய காலகட்டத்தில் இந்த இரக்கம் என்பது வற்றி போய் கொண்டிருக்கிறது. எவ்வாறு தண்ணீருக்கு நாம் தண்ணீர் பஞ்சம் வருகிறதோ அதே போல் இன்றைய மனித உள்ளங்களில் இரக்கத்திற்கான பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு இரக்கமற்ற செயல், மிருகத்தனமான செயல்கள் எல்லாம் அதுவும் தலைவர்கள் வேலியே பயிரை மேர்ந்த கதையாக இன்றைக்கு பல நேரங்களிலே மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த இடத்தில் பார்க்கின்ற பொழுதும் ஒரு தலைவர்கள் இரக்கமற்ற ஒரு செயலாளர்கள். மோசேயினுடைய வாழ்க்கையில் அருமையான ஒரு நிகழ்வு, தன்னுடைய மாமனாருடைய ஆட்டுக்குட்டிகளை அவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். அதில் ஒரு ஆடு தவறி போய்விட்டது. அது எங்கே சென்றது என்று பார்க்கின்ற பொழுது அவர் கிடைக்கவில்லை. ஒரு ஆடை தனது தோளிலே தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பல தூரம் அவர் நடந்து சென்ற பின்பாக அந்த ஆட்டை கீழே இறக்கி விட்டவுடன் அந்த ஆட்டுக்குட்டி ஓடி போகுது. ஓடி போனவுடன் இவர் பார்க்கிறார், எங்கே இந்த ஆட்டுக்குட்டி ஓடுது? அதன் பின்பாக இவர் ஓடி செல்கிறார். சென்று பார்த்த மேலும் ஒரு சின்ன ஒரு நீரூற்று அதில் இருக்கிறது, அதில் போய் அது தண்ணீர் குடிக்கிறது. அவர் அந்த ஆட்டுக்குட்டிக்காக வந்தார், ஐயோ உனக்கு தாகமா இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாம போயிட்டே, உன்னை இவ்வளவு தூரம் நான் தோளில கொண்டு சுமந்து வந்திருக்கிறேனே, உனக்கு அப்பவே நான் தண்ணீர் கொடுத்திருக்கணுமே. அந்த ஒரு இரக்க குணம், உண்மையில் இது ஒரு கட்டுரையில் வாசித்தேன், மிக அருமையான ஒரு நிகழ்வு. மோசேயினுடைய அந்த இரக்க குணம் தான் இவரை ஒரு தலைவராக கடவுள் தேர்ந்தெடுத்து ஒரு இனத்தை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கடவுள் திருவுளம் கொண்டார். அன்புக்குரியவர்களே, ஒரு தலைவருக்கு மிக முக்கியமான பொறுப்பு இரண்டாவது இரக்கம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது கடின உழைப்பு அல்லது விடாமுயற்சி. மோசேயினுடைய தலைமைத்துவத்தில் பார்க்கின்ற விடாமுயற்சி என்பது மிக சிறப்பாக இருந்தது. இந்த மக்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வருகின்றார். ஒவ்வொரு குழுக்களாக இருக்கிறார், ஒவ்வொரு குழுக்களும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறது. இவர் எங்களை அழிக்க கூட்டிட்டு போகிறார் என்று ஒரு குழு சொல்ல, இன்னொரு குழு சொல்ல, இல்லை இவர் நம்மை நாசமாக்கி விடுவார் என்று ஒரு குழு சொல்ல, எல்லா விதமான வசை மொழிகளையும் அவர் கேட்ட பின்பாகவும் விடாமுயற்சியாக என்ன செய்கிறார் என்றால் அவர்களை அழைத்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் ஒரு தலைவருக்கு மிக முக்கியமான ஒரு பண்பு, விடாமுயற்சி. பல சூழல்களே நாம் பல கட்ட முயற்சிகளை எடுத்துக்கொள்வோம், எல்லாம் தோல்வி வரும். நான் எந்த மக்களுக்காக நான் பணி செய்கிறேனோ அதே மக்கள் என்னை திரும்பி பேசும், அதே மக்கள் எனது நெஞ்சல் மார்பில் ஏறி நிற்கும். அப்பொழுதும் கூட விடாமுயற்சியோடு இந்த மோசே பயணித்ததை நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் நூலை எடுத்து வாசித்தோம் என்றால் மோசேயினுடைய தலைமைத்துவம் மிக அருமையாக தெரியும். நான்காவதாக பார்க்கின்ற பொழுது மோசேயிற்கு மிக முக்கியமாக இருந்தது நல்ல ஒரு மனிதர், கேட்கக்கூடிய ஒரு மனிதர், பொறுமையாக கேட்பார், யார் என்ன சொன்னாலும் கேட்பார். விடுதலை பயண நூல் 18ஆம் அதிகாரம் 17 to 24 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இத்ரோ மோசேயின் மாமனார், மிக நெருக்கமானவர், அவருக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர். இவர் என்ன செய்கிறார் என்றால்
மோசையினர் அங்கே அடி தடி சண்டைகள் வருகின்ற பொழுது மோசையிடம் வருவார்கள், நியாயம் விசாரிப்பதற்காக வருவார்கள், நியாயம் வழங்குவதற்கும் நியாயம் கேட்பதற்காகவும் நீதி வழங்குவதற்காக மோசே உட்கார்ந்திருப்பார். மோசையை சுத்தி மக்கள் அனைவரும் கூட்டமாக இருக்கிறார்கள். அப்பொழுது இத்ரோ பார்த்து கொண்டிருக்கிறார், நீ என்ன செஞ்சு கொண்டு இருக்கிற? இந்த மக்கள் எல்லாரும் உன் கூட்டத்தில் எப்படி நிற்கிறாங்க, எவ்வளவுதான் எத்தனை பேருக்கு தான் உன்னால் நீதி வழங்க முடியும் என்று சொல்லி, நீ செய்வது தவறு, இந்த மக்களுடைய நேரத்தையும் நீ வீணாக்குகிறாய், இது உனக்கு முடியாத ஒரு காரியம். எனவே என்ன செய்யென்றால், இந்த மக்களை குழுக்களாக ஏற்படுத்தி அவர்களிடம் ஒரு தலைவரை உருவாக்கி இவர்களை நீர் கண்காணி, சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவர்கள் நீதி வழங்குவார்கள், முடியாத பட்சத்தில் அவர்கள் உன்னிடம் வருவார்கள் என்று சொல்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் காது கொடுத்து கேட்கின்றார். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு காது கொடுக்க கேட்கக்கூடியவர் தான் நல்ல ஒரு தலைவர். மோசேக்கு இந்த பண்பு இருந்தது. இறுதியாக பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு மனிதர் ஒரு விசுவாசத்தின் மனிதர், ஜெபத்தின் மனிதர். தான் அழைத்து வந்த மக்கள் ஆண்டவரை விட்டு ஒரு பொற்கண்டுகுட்டியை செய்து அவரை விட்டு வெகு தூரம் சென்று விடுகிறார்கள். கடவுள் கோபப்படுகிறார். அந்த கடவுளின் கோபத்திற்கு இந்த மக்கள் இரையாகிவிடக்கூடாது என்று இந்த மக்களுக்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார். நம்பிக்கையோடு ஜெபிப்பாங்க, ஆண்டவரே இந்த மக்கள் உண்மை விட்டு போனாலும் கூட பரவாயில்லை, ஆனால் நீர் இரக்கம் உள்ளவர், பேரிரக்கம் உள்ளவர், உமது மக்களை நீர் கைவிட்டு விடாதையும் என்று இந்த மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடியவர். ஒரு நல்ல தலைவர் என்பவர் தனது மக்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு மீண்டுமாக அவருக்காக செயல்படுவதுதான் நல்ல தலைவருடைய ஒரு பண்பு. இறுதின்னு சொன்ன இதுதான் கடைசி ஒரு பண்பா. கடைசி ஒரு பண்பாக அவருக்கு ஏறத்தாழ நிறைய பண்புகள் இருக்கு. இதோடு நம்ம முடிச்சுக்கிடுவோம். இது முக்கியமான ஒரு பண்பு, நமக்கு இது வாழ்வாக்க வேண்டிய பண்பு. அவர் ஒரே மனநிலையும் ஒரே நோக்கமும், அவருடைய வாக்கும் நோக்கமும் எல்லாம் ஒன்றாக இருந்தது. நம்முடைய பல நேரங்களை பார்க்கும்போது இரட்டை நாக்கு இருக்கும். இங்கே ஒன்று பேசுவோம், இன்னொரு சைடில் இன்னொன்று பேசுவோம். பார்த்துருக்கீங்களா? கேட்டியா இவ இப்படியாகும் சொன்னான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கேட்டியா அவ உன்னை பற்றி இப்படியாகும் சொன்னான். இங்கே ஒன்று பேசுவோம், இங்கே ஒன்று பேசுவோம். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, மோசையினுடைய காலத்தில் இருந்தது. ஆனால் அவர் ஒரே வாக்கு தான். தான் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதன் தெளிவான ஒரு ஐடியா, ஒரு அவருடைய நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்திற்கு எதிராக யார் என்ன பேசினாலும் இரட்டை நாக்குடையவராக இல்லை, ஒரே மனநிலை கொண்டவராக இருந்தார். எவ்வளவுதான் கஷ்டங்கள், எவ்வளவுதான் துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் ஒரேவன் தான் எடுத்த முடிவினை எந்த காரணத்தை கொண்டு, ஏனால் அழைத்த கடவுள் உண்மை, இருக்கின்றவர் நாமே என்று வாக்கு கொடுத்தவர். இந்த அழைத்த கடவுள் உண்மை உள்ளவர், இவர் என்னை வழி நடத்துவார். எகிப்தியர் சொல்றார், இதை இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார்களே, உங்கள் அனைவரையும் பாலை நிலத்தில் இவர் கொல்ல போகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மக்கள் இவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். எப்படி என்றால் 3 நாட்கள் பாலைவனத்தில் நடக்கிறார்கள், தண்ணீர் இல்லாமல் 3 நாட்கள் நடக்கிறார்கள். நடத்த பின்பாக தண்ணீர் இல்லை. முணுமுணுக்கிறார், எங்களை சாகடிக்கவா இங்கே கொண்டு வருகிறார். அவருக்கும் ஒரு இதுதான், என்னடா இப்படி ஆகி போச்சேன். ஆனாலும் ஆண்டவரிடம் வேண்டுகின்ற பொழுது அங்கே ஒரு நீருற்றை கடவுள் கொடுக்கிறார். ஒரு நேரம் யோசித்திருக்கலாம், இந்த மக்களுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, இவர் நமக்கு எதிராக பேசுகிறாரே என்று அவர் யோசித்து மனம் மாறி இருக்கலாம். ஆனால் எடுத்த நோக்கத்திற்காக மன உறுதியோடு இருந்தவர், இரட்டை நாக்கு கொண்டவர் அல்ல, மாறாத ஒரே பேச்சும் ஒரே மூச்சும் ஒரே நடையுமாக தான் இருந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 6 பண்பு நலங்கள் நமதாக மாறுகின்ற பொழுது நல்ல ஒரு தலைவராக இருக்க முடியும். ஒரு தலைவருக்கு தான் எங்கே செல்கிறோம், தான் நடக்கக்கூடிய பாதை, அந்த பாதை மக்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு குணநலம் இருக்க வேண்டும். நல்ல ஒரு தலைவருக்கு இரக்க குணம் இருக்க வேண்டும். அடுத்தது பார்க்கின்ற பொழுது கடின முயற்சியும் விடாமுயற்சியும், யார் என்ன பண்ணாலும் விடாமுயற்சி இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற செவி கொடுக்க வேண்டும். மக்களுடைய குரலுக்கு, மக்களுடைய அழுகை குரலுக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது நல்ல தலைவராக மாற முடியும். இறுதியாக பார்க்கின்ற பொழுது கடின முயற்சி, ஒரு நம்பிக்கையின் மனிதர், ஜெப மனிதராக இருந்திருக்கின்றார். இறுதியாக பற்றுறுதியும் மன உறுதியும் கொண்ட மனிதராக இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு தலைவராக இருக்கலாம், அன்பியத்தில் ஒரு தலைவராக இருக்கலாம், பங்கு பேரவையில் தலைவராக, ஒவ்வொருத்தரும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் உங்கள் அன்பியத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள். இந்த தலைவர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய பொருளாளர், செயலர், இவர்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணிகளை செய்கின்றோம். பல நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லியாச்சுன்னா எடுத்த ஒரு பணியை என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டுட்டு உடனே நம்ம போயிடுறோம். மோசையின் மாதிரி பற்றுறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காய்க்கிற மரம் தான் என்ன பண்ணும், காய்க்கிற மரம் சொல்லலாமே,
கண்டிப்பாக கல்லடி வரும். நீங்கள் கல்லடி படிக்கும் போது நினைக்க வேண்டியது நீங்கள் காய்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. உயிரோட்டமாக ஒரு நீரானது ஓடுகின்ற பொழுதுதான் என்ன ஆகுறது, அந்த நீரிலிருந்து நான் தண்ணீர் பருக்க முடியும். அது தேங்கி நிற்கின்ற பொழுது என்ன ஆகுது, அது சாக்கடை தண்ணீராக மாறிவிடுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வில் கஷ்டங்கள் வரலாம். இந்த குணநலங்கள் நம்மிடம் இருக்கின்ற பொழுது உங்களை மக்கள் மதிப்பார்கள். மதிப்பது மட்டுமல்ல, உங்களை நம்புவார்கள். என்னதான் சொன்னாலும் அவன் ஒரு இரக்கமுள்ள மனிதன், என்னதான் சொன்னாலும் அவனை நம்பலாம். அவனுடைய வாக்கு ஒன்றாதான் இருக்கும். இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசு நிச்சயமாக இருக்காது. இந்த மோசையின் தலைமைத்துவம் நமதாக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் மோசையை எப்படி ஒரு பெரிய இனத்திற்கு ஒரு தலைவராக மாற்றினாரோ அதே போல் நம்மையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த குணநலத்திற்காக நாம் இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை எல்லாம் மற்ற அட்டுக்களாக ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் மோசே வழியாக இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியது போன்று நல்ல தலைமை பண்புகளை நமக்கும் கொடுத்து சமூகத்தை வழிநடத்துகின்ற தலைவர்களாக நம்மை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஜெபிப்போம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நற்செய்தியினை உலகம் முழுவதும் அறிக்கையிட அழைத்த இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் அன்பினை அடுத்தவருடன் பகிர்ந்து தன்னலமற்ற தொண்டு உள்ளத்தோடு பணியை சிறப்புடன் செய்து இயேசுவின் உண்மை சீடராய் வாழ்ந்து அன்பு உலகம் படைக்க தேவையான உமது ஆற்றலை பொழிந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வளமான உமது நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்லும் இறைவா, இன்றைய எமது பாதுகாவலர் விழாவினை சிறப்பிக்கும் கிராம முன்னேற்ற சங்கம், கத்தோலிக்க சேவா சங்கம், மரியாயின் சேனை மற்றும் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களது வாழ்வில் அன்பும் அமைதியும் நிலவிடவும் அனைவரும் ஒற்றுமையுடனும் செயல்பட்டு இறைவனின் மதிப்பீடுகளை பின்பற்ற வேண்டிய வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பணிவிட பெற அன்று பணிவிட புரியவே வந்தேன் என்று கூறிய இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், கட்சி தலைவர்கள் அனைவரும் சுயநலமின்றி மக்களின் நலனுக்காய் உழைக்கவும் மக்களுக்கு சாதகமான முறையில் திட்டங்கள் நிறைவேற்றிடவும் அன்பு சமுதாயம் படைக்க மக்களிடம் அன்போடு இணைத்திடவும் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எம்மை புது படைப்பாய் மாற்றும் எம் இறைவா, இத்திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் பணியின் நிமித்தம் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணியாற்றும் மக்களையும் உடல்நலமின்றி இருக்கும் மக்களையும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் அரசனே எம் இறைவா, உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர் என எண்ணுங்கள் என்ற பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப
அடுத்தவர்களிடம் அன்பு, சுயநலமில்லாத சேவை மனப்பான்மை மனம் கொண்டவர்களாக உமது அன்பின் சாட்சிகளாகவும் வலம் வந்து அன்பு சமுதாயம் படைக்க உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட எண்ணங்கள், இயக்கங்கள், தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் மௌனமாக எடுத்துரைப்போம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக உடைய திரையிலத்தில் ஒன்றாக கூட்டி சேர்த்திருக்கின்றீர். இந்த குடைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இறை வார்த்தைக்காக, இறை வார்த்தையை புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் எங்களுக்கு சொன்ன அருமையான அருள்பணியாளருக்காக, இந்த தலத்திருச்சுவை வழிநடத்துகின்ற அருள்பணியாளருக்காக, எங்களோடு இன்று சேர்ந்து ஜெபிக்கின்ற அருள்பணியாளர்களுக்காக, இறை மக்களுக்காக, இன்றைய வழிபாட்டிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றவர்களுக்காக, எங்களை சுற்றி வாழ்கின்ற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக தூய அந்தோணியாரை எங்களுடைய பாதுகாவலராக கொடுத்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் வழியாக நீர் எங்களுக்கு செய்திருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்காக, அனைத்து குடைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தருளும். அவருடைய பேரில் நாங்கள் ஒரு புதிய ஆலயத்தை கட்டுவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம், தீர்மானித்திருக்கின்றோம். எங்களுடைய முயற்சியை நீர் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு துறைகளிலிருந்து எங்களுக்கு உதவிகள் வந்து இந்த ஆலயத்தை சீரோடும் சிறப்போடும் கட்டி முடிக்க வேண்டிய ஆற்றலை மருளை எங்களுக்கு நிறைவாக தாரும். அதன் வழியாக தூய அந்தோணியாருடைய புகழை நாங்கள் பரப்பவும், அவர் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாக பெறவும், அதன் வழியாக சமுதாயத்தினுடைய மாற்றத்திற்காக நாம் உழைக்க வேண்டிய நல்ல மனதை எங்கள் அனைவருக்கும் தாரும். எங்களுடைய தலத்திருச்சுவையில் இருக்கின்ற குழந்தைகளுக்காக, சிறுவர்களுக்காக, மாணவ செல்வங்களுக்காக, இளைஞர்களுக்காக, பெண்களுக்காக, முதியவர்களுக்காக, நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளில் நோயிற்றிருக்கின்ற அனைத்து மக்களுக்காக மன்றாடுகின்றோம். வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களை சுற்றி வாழ்கின்ற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மத நல்லிணக்கத்தோடு மனித நேயத்தை முன்னிறுத்தி வாழுகின்ற எங்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள், ஒரே கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற விதத்தில் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டிய நல்ல மனதை எங்கள் அனைவருக்கும் தாரும். இன்று நாங்கள் மறையுறையிலே கேட்டது போன்று நல்ல காரியங்களை அறிந்து தலைமை பண்புகளை வளர்த்து மற்றவர்களையும் அதிலே வளரச் செய்து அதற்கான வழிகாட்டுகின்ற நல்ல தலைவர்களாக எங்கள் அனைவரையும் உருவாக்கி அருளும். நாங்கள் அந்த தலைமை பண்புகளை நாங்கள் வளர்கின்ற பொழுது ஆண்டவரை, அன்பின் கடவுளை நாங்கள் அதிகமாக நேசிக்கவும், ஜெபத்தின் வழியாக அவரோடு நாங்கள் இணைந்திருக்கவும், அவர் சொல்லுகின்ற பாதையிலே நாங்கள் நடக்க வேண்டிய ஆற்றலை மருளையும் எங்கள் அனைவருக்கும் தாரும். பல்வேறு இடர்கள், இன்னல்கள் எல்லாம் வந்தாலும், அந்த இஸ்ராயல் மக்களை போன்று நாங்கள் பாலைவனத்திலே நடக்க நேர்ந்தாலும், தாகமுற்றாலும், பசியுற்றாலும், தனிமையாக விடப்பட்டாலும், இருளிலே நடந்தாலும் எங்கள் அனைவரையும் வழிநடத்துகின்ற நல்ல தந்தையாக நீர் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இஸ்ராயல் மக்களை வழிநடத்திய எங்கள் நல்ல தந்தை இறைவா, இன்று எங்கள் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய இறை வார்த்தையின் வழியாக, எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற அருள் அடையாளங்கள் வழியாக, உடனிருப்பின் வழியாக, எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற உத்வேகத்தின் வழியாக, முயற்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எந்த நேரத்திலும் தயக்கம் இல்லாமல் உறுதியான விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் நாங்கள் உம்மை பற்றி கொண்டு வளரச் செய்தருளும். இஸ்ராயல் மக்களைப் போன்று நாங்கள் கானான் தேசத்தை நோக்கி நடக்கின்றோம். வெளியில் வருகின்ற தடைகளை எல்லாம் தாண்டி நாங்கள் உம்மையை பற்றி கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். இந்த தலத்திருச்சபை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தருளும். குடும்ப தலைவர்கள், தலைவியை ஆசீர்வதித்தருளும். எல்லோரையும் ஆசீர்வதித்து நாங்கள் உம்முடைய அன்பில் வழியிலே நடக்க வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல் எண் 43, பாடல் எண் 43, பக்கம் 27.
உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா, எது வேண்டும் உனக்கு இறைவா, எது தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா. மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளியேன் இதயம் தந்தேன், எளியேன் இதயம் தந்தேன், அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா. பொருள் கோடி தந்தே, பொன்னோடு வந்தே, உனக்கது ஈடில்லையோ. உள்ளதை தந்தே, கடன் வாங்கி தந்தே, உனக்கது இணையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. சின்னையின் இதயம் தந்தே, சின்னையின் இதயம் தந்தே, அது சிறப்பாயிருக்குமோ இறைவா. எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும், எது வேண்டும். அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளை, ஒரு இறை சமூகமாக இணைந்து இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி விசுவாசத்துடன் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்துகின்ற பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
நம்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு குடும்பமாக நீர் எங்களுக்கு செய்திருக்கின்ற அளவிட முடியாத நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நிறைவாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிலைகளில் நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானுக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேரும்போது பெருமையை பறை சாற்றிய களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கோர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த எளிய அப்பத்தை மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமணன்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களென தகுதியற்ற எங்கள் அனைவரையும் பெயர் சொல்லி அழைத்து அர்ச்சித்து ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கின்ற எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சூசை நஸ்ரின், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர், எம் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோனியார் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் இணைந்து இறைவனை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் உடலோடும் உயிரோடும் வாழுகின்ற இந்த நாட்களிலே எங்களுக்கு அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் தீமைகளிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம்
மரியே எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைமகனே இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி. செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார், பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார், பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே உறவில் நாளும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உண்மை வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உறவில் நாளும் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். உண்மை வழியில் நிலைத்து வாழ பரமன் வருகின்றார். கண்ணின் மணி போல் எம்மை காக்கும் பரமன் வருகின்றார். கண்ணின் மணி போல் எம்மை காக்கும் பரமன் வருகின்றார். கனிவாய் நம்மை நாளும் தேற்றும் பரமன் வருகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார், வருகின்றார், அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே பாடல் எண் 82. பாடல் எண் 82.
நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார், வல்லவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தார். எல்லையில்லாத இன்பப் பெருக்கில் இன்னிசை பாடிடு, எல்லையில்லாத இன்பப் பெருக்கில் இன்னிசை பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கடலழகும் கதிரழகும் கடவுளன்பை கூறட்டும். நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். கடலை பிரித்து கடந்திட உதவினார், கலகம் புரிந்தோரை கலங்கிடச் செய்தார். நன்றி சொல்லென்றே இறை தந்த நல்ல வாழ்வுக்கு, நன்றி சொல்லென்றே இறை தந்த நல்ல வாழ்வுக்கு. பசியால் வாடி தவித்த வேளையில் மன்னா பொழிந்து திடமளித்தார். இணைந்தோரை கைவிடாமல் அன்பு கரம் நீட்டி, வந்த தடைகள் எல்லாம் மாற்றி புது கானானை காட்டி. வாழ்வு தந்த இறைவா நன்றி, வாழ்வு தந்த இறைவா நன்றி. நன்றி நன்றி. நெஞ்சே 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 இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நேற்றைய தினம் பாடிய பாடல் அனைத்தையும் படைத்த அந்த பாடலை பாடுகின்ற பொழுது குருக்கள் இன்றைய திருப்பலியில் நேற்று இல்லாதவர்கள் என்ற வரிசையில் இடம்பெறுகின்றவர்கள் என்னை தவிர மீதமுள்ள 4 பேரும். எனவே பாடலை பாடுவார்கள். எல்லோரும் இணைந்து அந்த பாடலை பாட வேண்டும். அப்பொழுது குருக்கள் நம்முடைய புதிய ஆலயத்திற்கான அர்ச்சிக்கப்பட்ட அந்த கல்லின் மீது சந்தனத்தை கொண்டு திருச்சிலுவை அடையாளம் வரைவார்கள். படைத்த தந்தையின் அன்பே நமக்கு துணை, நமக்கு துணை. அன்பும் உண்மையும் ஆகிய அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. கண்மணி போல் நம்மை காக்கும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. கலங்காதே என்று தேற்றும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. அவர் வாழுகின்ற தந்தை நிறைவாஞ்சையான நம் தந்தை அவர் வாழுகின்ற தந்தை
போக்கும் மாண்புயர் தெய்வம் நமக்கு துணை நமக்கு துணை காலங்கள் தோறும் வாழ்ந்திடும் செல்வம் நமக்கு துணை நமக்கு துணை வாழ்வினை காட்டும் வழியும் அவரே நமக்கு துணை நமக்கு துணை வறுமையை போக்கும் வளமையும் அவரே நமக்கு துணை நமக்கு துணை அவர் வாழுகின்ற தந்தை நிறைவாஞ்சையான நம் தந்தை அவர் வாழுகின்ற தந்தை நிலைவாஞ்சையான நம் தந்தை. திருப்பலியில் நிறைவு பாடல் முடிந்த பிறகு புனித அந்தோனியாரை நினைத்து பார்த்து எமது பாதுகாவலராகிய புனித அந்தோனியாரை எங்களுக்காகவும் திருக்குமாரனிடம் பரிந்து பேசும் என்பதை பாடி முடித்த பிறகு நற்கருணை ஆராதனை முடிந்து நாம் கலைந்து செல்லலாம். நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய 2வது நாள் விழாவினை கொண்டாடி மகிழ்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். இன்றைய வழிபாட்டினை சிறப்புற வடிவமைத்து திட்டமிட்டு நல்லதொரு வருகை பவனியோடும் காணிக்கை பவனியோடும் பங்கேற்போடும் ஈடுபாட்டு உணர்வோடும் சிறப்பித்தவர்கள் நம்முடைய பங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கிராம முன்னேற்ற சங்கத்தினர், கத்தோலிக்க சேவா சங்கத்தினர், மரியாயின் சேனையினர், பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினர், இவர்கள் யாவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய வழிபாட்டில் இறை வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுத்தவர்கள் அருட்பணியாளர் ஜான் சிபி, சைமன் காலனி பங்கினுடைய பங்கு தந்தையாக சிறப்புற பணியாற்றி கொண்டிருக்கிறார். அல்லும் பகலும் அங்கிருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தின் அங்கீகாரத்திற்காக உழைத்து ஒரு விதத்தில் அதனால் சோர்வும் அடைந்தவர். எனினும் இளமை பொலிவோடு தன்னுடைய முதல் பணித்தளம் பங்குத்தளம் என்ற எண்ணத்தில் சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டு பங்கினை அமைதியோடு ஒற்றுமையோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரி பங்கின் மைந்தர். இன்றைய தலைப்புக்கு ஏற்ப மிக அருமையாக திட்டமிட்டு குறிப்புகள் எடுத்து ஒரு தலைவன் என்றால் எத்தகைய பண்புகளை சுமந்து நிற்க வேண்டும் என்று 5 வகை பண்புகளை முன்னிலைப்படுத்தி, குறிப்பாக நாம் எல்லோரும் இன்று நம்முடைய சூழலில் சுமக்க வேண்டிய அருமையான பண்பு ஒரே மனநிலை, ஒரே நோக்கம். அதுதான் நமக்கு வாழ்வை வளர்ச்சியை கொடுக்க முடியும். அதை இறுதி பண்பாக சொல்லி சிறப்பான ஒரு மறையுரையை வழங்கியவர். தொடக்கமே 21 வயது நிரம்பிய ஒருவர் ஒரு நீதிபதியாக இளைஞராக இருந்து எந்த விதத்தில் அவர் தன்னுடைய கடின உழைப்பால் முயற்சியால் வியத்தகு செயலை செய்திருக்கிறார், நல்ல தலைவராக மாறியிருக்கிறார் என்பதையெல்லாம் அருமையாக நம்முடைய நெஞ்சில் பதியக்கூடிய அளவில் அருமையான குரலோடு வழங்கினார்கள். அவர் மறையுரையின் தொடக்கத்தில் குறிப்பிட்டு சொன்னது போல, கன்னியாகுமரி பங்குத்தளம் என்றால் அதை உச்சரிக்கின்ற பொழுதே என்னுடைய உள்ளம் பேரு வகை கொள்ளும்.
அந்த அடிப்படையில் அந்த பங்கில் அது மட்டுமல்ல, நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு முதல் முத்தாக குறுமடத்திற்கு அனுப்பி வைத்தவர் இவர்தான். எனவே அதில் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அவர் ஆற்றுகின்ற பணியை பற்றி கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சி இருக்கிறது. அவர் குருமானவராக பயின்ற காலத்தில் விடுமுறைக்கெல்லாம் வருகின்ற பொழுது பல நிலைகளில் பல காரியங்களை குறித்து நான் அழுத்தங்கள் கொடுப்பதுண்டு. அப்பொழுது ஒருவேளை அவருடைய மனதிற்கு சோர்வுகள் ஏற்பட்டதும் உண்டு. ஆனால் அவர் இன்று சிறப்பான பணியை ஆற்றுவதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் அவர் எனது அன்பு அழைப்பு ஏற்று வந்து நல்லதொரு மறையுரையை ஆற்றிமையை நினைத்து அவருக்கு உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பங்கினுடைய வாழ்வு, பணி இவையெல்லாம் தொடக்கத்தில் யார் போட்ட வித்தோ அதை பொறுத்துத்தான் வளர்ந்திருக்க முடியும். அந்த அடிப்படையில் திருநயினார்குறிச்சி பங்காக உயர்த்தப்பட்ட அந்த காலத்தில் முதல் பங்கு தந்தையாக இன்று தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றிய அருட்பணியாளர் மரிய சூசை அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவருக்கு இங்கு முதல் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றதில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அவர் முதல் பங்கு தந்தையாக வந்ததில் மகிழ்ச்சி. பலரும் அவரை கண்டிப்பாக அழைக்க வேண்டும். வருடந்தோறும் அவர் இங்கு வருவதுண்டு, திருப்பலி நிறைவேற்றுவதுண்டு. எனவே அவரை நீங்கள் அழையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அவரை தொடர்பு கொண்ட பொழுது நேற்று அவர் இன்னொரு அலுவலில் இருந்தார். இனி வருகின்ற நாட்களில் அவருடைய கிளை பங்கில் திருவிழா. எனவே இந்த நாள் மட்டுமே பொருத்தமான நாளாக இருந்தது. நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்தார். 1991-92 ஆண்டுகளில் எனக்கு பங்கு தந்தையாக இருந்த அருட்பணியாளர் ஜெரால்டோடு அவருக்கு நெருங்கிய தொடர்புண்டு, அவருடைய நெருங்கிய நண்பர். எனவே அந்த காலத்தில் அவரோடு கொண்ட தொடர்பினால் எனக்கும் இவரோடு தொடர்பு இருந்தது. தொடர்ந்து 94 முதல் 97 வரை மெய்யியல் கற்றுக்கொண்டிருக்கிற பொழுது இவர் பள்ளம் பங்கு தந்தையாக இருந்த காலகட்டம் அது. எனவே எங்கள் ஊரின் அருகாமையில் உள்ள பங்கு அது. எனவே அந்த நாட்களில் தொடர்ந்து உறவை வளர்த்து கொள்ள முடிந்தது. கருமாத்தூர் குறுமடத்தில் பயின்றதால் கிறிஸ்து இல்ல குருமானவர்கள் சந்திப்பு என்பதிலும் அவர் பங்கேற்று உறவை வலுப்படுத்தியதுண்டு. அதன் பிறகு கார்மல் நகர் குளித்துறை மறைமாவட்டத்தில் மறைமாவட்டம் பிரிந்த அந்த காலத்தில் அல்லது புதிதாக உருவாக்கப்பட்ட காலத்தில் இளையோர் பணிக்குழுவின் பொறுப்பாளர் யார் என்றால் அருட்பணியாளர் மரிய சூசை. ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இளையோர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள், இவர் இளையோரின் பணிக்குழுவின் பொறுப்பாளராக இருக்கிறார் என்று. இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரை சந்தித்தவுடன் அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படி கட்டமைப்பு குலையாத உடல் வலிமையோடும் கொஞ்சம் முன்னால் வயிறு இருந்தது, அதெல்லாம் குறைத்து வடிவமைக்கப்பட்ட நிலையில் அவர் நின்றதை பார்த்து என்னடா வயசாகணும், ஆனால் இது வயசு குறைஞ்சிட்டுலாம் போகுது, என்ன ஆச்சுதுன்னு. அது எக்ஸசைஸ் எல்லாம் போட்டு எடுத்து சரிப்படுத்தி எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொன்னார். மகிழ்ச்சி. எனவே அவர் முதல் பங்கு தந்தையாக இருந்து இளமை பொலிவோடு இருப்பது போன்று நம்முடைய பங்கு அவருடைய வித்தாக இருந்ததால் இன்று இளமை பொலிவோடு இருக்கிறது என்று நம்புகிறேன். தந்தை அவர்கள் இன்று வந்தது நம்ம எல்லாம் பார்த்தது. நாம் அவரை பார்த்து ஒன்று சொன்னேன், நீங்கள் ஊருக்குள்ளே ஒரு போயிட்டு வாங்க, மக்களை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா என்று கேட்டார். ஆமாம், முதல் பங்கு சாமியார் இல்லையா, கொஞ்சம் போயிட்டு வந்தால் தான் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொன்னேன். அதுபோன்று ஒரு சிறிய வட்டம் அடித்து வந்தார். அவர் இன்று மட்டுமல்ல இன்னும் வர வேண்டும், இன்னும் வந்து உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும், நமக்கு வழிகாட்ட வேண்டும். தந்தை அவர்கள் சமூக பணியில் ஆர்வம் உள்ளவர்கள். அப்போது என்னுடைய காதுகளுக்கு கிட்டியது ஒரு மருத்துவமனைக்கான தயாரிப்பில் இருந்தார். தொடர்ந்து ஒரு கல்வி கூடத்தை உருவாக்கினார். இவ்வாறு சமூக சேவையும் அவருக்கான நல்ல
தொடர்பாளர்களும் இருந்தார்கள். இந்த நாளில் நமக்கு வந்து நமக்காக ஜெபித்து தலைமையேற்றிருப்பது மகிழ்ச்சி. உங்கள் அனைவருடைய சார்பாகவும் முதல் பங்கு தந்தை நமக்கு ஒரு உயிர் என்ற உணர்வோடு அவரை நினைத்து அவரை பாராட்டுகிறோம், நன்றி தெரிவிக்கின்றோம். அவர்களுக்கு நம் அனைவருடைய அன்பையும் பொன்னாடை வழியாக தெரிவிக்கின்றோம். நம்மோடு பலியில் பங்கேற்று ஜெபிக்கின்றவர்கள் அருட்தந்தை மகிழன். அவர் முதல் செவ்வாய்க்கிழமை தோறும் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்று இல்லங்கள் தோறும் 3வது அன்பியத்தில் ஜெப வழிபாடு நடத்தியிருப்பார். இன்னும் வருவார். எனவே இப்பொழுது நான் அவருக்கு வரவேற்பை வழங்கிக் கொள்கிறேன். நன்றி சொல்ல விரும்பவில்லை. தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் நன்றி சொல்லிக் கொள்ளலாம். அதே போன்று நம்முடைய பணியாளர் உங்களை எல்லாம் விலாவாரியாக தெரிந்து வைத்திருக்கிறவர் அருட்பணியாளர் தம்பி குருசு கார்மல். அவர் நம்மாழ்வு பத்திரிகையின் இணை ஆசிரியர். அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஆனாலும் சொல்ல வேண்டும். காரணம், கலைமான் நீருடைக்காய் இயங்குவது போல் இறைவா என்னுள்ளம் உமக்காய் இயங்குகிறது. நேற்று பார்த்தா ஃபாதர் எங்க இதுதான் இந்த வளாகத்தில் கேட்ட ஒரு குரல் ஒலி. நான் பதில் ஒன்றும் சொல்ல முடியல. அவர் அவரது பணியில் இருக்கிறார். ஒருவேளை இயேசுநாதர் சொன்னார் இல்லையா, நான் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்றா? அவர் நம்மாழ்வு இணை ஆசிரியர். எனவே அதோடு பல சமூக பணிகளில் கால் பதித்திருக்கிறார், உள்ளம் பதித்திருக்கிறார். இவற்றையெல்லாம் விரைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டில் நான் கன்னியாகுமரியில் இருக்க சொல்லுவாங்க விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் விரல் வீங்க சில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதை போன்ற அவரும் மிக விறுவிறுப்பாக பயணத்தை தொடர்ந்திருக்கிறார். அவருடைய பயணம் சிறக்க வாழ்த்துகிறேன். அதே சமயம் இப்பொழுது நான் சொல்வதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அவர் பல அலுவல்கள், நம்மாழ்வு இணை ஆசிரியர் என்ற பொறுப்பில் பல பணிகள், ஆயர் மாமன்றம் கூடுகிறது. எனவே அங்கும் அவர் அந்த பணியை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அவர் வருவார், செல்வார், தங்குவார், பணியாற்றுவார். ஆனால் அவருடைய முதன்மை பணி என்பது நம்மாழ்வு பணி. எனவே அவரையும் நன்றி சொல்ல விரும்பவில்லை, நினைத்து பார்க்கிறோம். அவரை வரவேற்பதற்கும் வாய்ப்பில்லை, ஏற்கனவே இங்கே தான் இருக்கிறார் இல்லையா? எனவே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய காணிக்கை 7440 ரூபாய், ஏலம் வரவு 3426 ரூபாய், மொத்தம் 10,866 ரூபாய். திருவிழா வரிகள் கொடுத்து முடிக்க உங்களை என்பது வேண்டுகிறேன். வரியை மட்டும் செலுத்தாதீர்கள், திருவிழாவுக்கான நன்கொடைகளையும் வழங்குங்கள். அது ஒரு கலாச்சாரமாக மாற்றப்படட்டும். வரியை கொடுத்து விட்டேன் என்பதில் மட்டும் திருப்தி அடைய வேண்டாம். எனவே பல நேரங்களில் வரி செலுத்த வந்தோம், பொருளர் இல்லை என்ற பேச்சு எழும். பொருளர் இன்றும் இருந்தார், நாளை பகல் முழுவதும் இங்கு இருப்பார். எனவே வரியை கொண்டு நீங்கள் கட்டிவிடலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக திங்கட்கிழமை 10 மணிக்கு வந்தால் அவர் இருக்க மாட்டார். அவர் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் இல்லையா, அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவன் உண்மைதான், படிச்சுட்டும் இருக்கிறாரு, படித்து கொடுத்து கொண்டும் இருக்கிறார். எனவே அவர் செல்வார். 8ஆம் திருவிழாவுக்குள் நீங்கள் வரியை நன்கொடைகளை கொடுத்து முடியுங்கள். இதுவரையிலும் வரி கொடுத்திருக்கிற விவரம்: 2வது அன்பியம் 5 நபர்கள், 3வது அன்பியம் 5 நபர்கள், 4வது அன்பியம் 3 நபர்கள், 1வது அன்பியம் ஒருவரும் கொடுக்கவில்லை. எனவே வரிகளை கொடுத்து விட வேண்டும், சீக்கிரமாக கொடுத்து முடித்து விட வேண்டும்.
வரி பாக்கி இருக்கக்கூடாது. நம்ம பங்கு பொறுத்த மட்டும் சின்ன பங்கு தான், 67 குடும்பம் தான். பெயர்களை வாசித்து அளிப்பது என்பது எளிது, எனினும் சற்று எண்ணிக்கை கூடட்டும், அதன் பிறகு சொல்லுகிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வரவு என்ன செலவு என்னங்கிறது என்ன செய்யணும், தெரியணும். இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாம் இளையோர்களை மையப்படுத்தி தலைப்புகளை எடுத்து ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுகின்றோம். நேற்றைய நாள் ஆயர் அவர்கள் மிக அருமையாக இந்த தமிழக திரவை இளையோர் ஆண்டை அறிவித்ததன் பின்னணி, இளையோர்கள் கொள்ள வேண்டிய மனநிலைகள், திருத்தந்தை சொன்ன அருமையான ஒரு வார்த்தையையும் சொன்னார். ஒருவேளை இளையோர்களை உற்சாகப்படுத்த மறந்தோம் என்றால் திரு அவை அவர்கள் இழந்துவிட்டு கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இருக்கும் என்று சொன்னார். எனவே ஒவ்வொரு பங்கு இளையோர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், இளையோர்களை தட்டி கொடுக்க வேண்டும். நம்முடைய தம்பிமார்கள் நாங்கள் ஆலயத்திற்குள் இருக்கிறவர்கள் டோல் தானே டோல் அடிக்கணும் ஃபாதர் அப்படின்னாங்க. நான் பங்கு பெறவில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி பங்கு பெற கூட்டத்தில் வந்தாங்க. அப்போ அவர்களை நாங்கள் ஒரு நாள் அடிங்கப்பா டோலெல்லாம் என்ன செய்யுங்க அடிங்க அப்படின்னா அவங்க ஒரே பயிற்சியில் தான் இருக்கிறாங்க. அவர்களுடைய உற்சாகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொண்டு பாராட்ட வேண்டும். இளையோர்கள் இல்லாத பங்கும் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் தான் இருக்கும். எனவே இளையோர்களுடைய இந்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன். அதே சமயம் நம்முடைய இளைஞர்கள் அற்புதமாக பல்வேறு பணிகளை செய்கின்றவர்கள். மாபெரும் கபடி போட்டி ஒன்றை இந்த ஆண்டு நடத்துகிறார்கள். விண்ணொலியில் கபடி போட்டி 60 டீம் வருகிறது. எனவே தான் அந்த முன்னால் உள்ள நிலத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம், திருத்தி எடுத்து வைத்திருக்கிறோம். இவர்கள் இதற்கான முயற்சிகள் எடுப்பது மகிழ்ச்சி. பலரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்களாம், கபடி போட்டி கண்டிப்பாக உண்டுல்ல, அப்போ நாங்கள் டிக்கெட் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சிலர் வந்து நடிச்சு சொன்னாங்க. மகிழ்ச்சி. அப்போ இளையோர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள் என்று அர்த்தம், மகிழ்ச்சி. எனவே இந்த கபடி போட்டிக்கு அவர்கள் நன்கொடைகளை பிரிக்கிறார்கள். முடிந்த அளவு நன்கொடைகளை கொடுக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கெல்லாம் நன்றிகளும் பாராட்டுகளும். அந்த நன்கொடை அவர்கள் பிரிக்கின்ற பொழுது அதற்கு கணக்கு வைத்திருப்பார்கள். அதை குறித்த நாளில் ஆலயத்தில் அல்ல, அங்கே மைதானத்தில் என்ன செய்வோம், அறிவித்திருவோம். எனவே அவர்கள் எந்த பணத்தையும் பெற்று வீணாக செலவழிக்கக்கூடியவர்கள் அல்ல, பொறுப்பு மிக்கவர்கள், பொறுப்பானவர்கள். எனவே நாம் அவர்களை களங்கப்படுத்த வேண்டாம் என்பதையும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் விட அவர்களுடைய உழைப்பு, வியர்வை, இரத்தம். நேற்று பார்த்தேன், இந்த வளாகம் முழுவதும் என்ன பண்ணி கொண்டு பம்பரம் போன்று சுழன்ற வண்ணமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். எனவே பெற்றெடுத்த தாய்மார்கள், பெரியோர்கள் எல்லோரும் இளையோர்களை உற்சாகப்படுத்துங்கள். நம்மை சூழ்ந்து வாழ்கின்ற எல்லா மக்களும் அவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள். மதம் என்று பார்க்காது மனித நேயத்தோடு மனிதம் என்ற நிலையில் அவர்களுக்கு கொடுத்துதவிய எல்லா மனிதர்களுக்கும், எல்லா சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் இப்பொழுதே நன்றியை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் மாலையில் 6 மணிக்கு நம்மோடு வாழ்கின்ற நம்முடைய சொந்தங்களுக்கான ஒரு கூடல். சொந்தங்கள்னா என்ன, கிறிஸ்தவர்கள் மட்டுமா நமக்கு சொந்தம் இல்லை. நம்மை சார்ந்து மத ரீதியாக இந்துக்களாக இருக்கலாம், அல்லது நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் சொந்தங்கள் என்கிற பொழுது நம்மோடு இருக்கின்றவர்கள் உறவினர்கள் அனைவருக்குமான ஒரு ஒன்று கூடல் நிகழ்ச்சி பங்கு தந்தையின் இல்லத்தின் மேல் தளத்தில் இருக்கும். ஒரு காஃபி, டீ, அதோடு சின்ன ஸ்நாக்ஸ், இதை பகிர்ந்து கொள்வோம். எனவே அவர்களுக்கான கடிதங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இப்பொழுது இந்த ஒலிபெருக்கியிலும் உங்களுக்கு மட்டுமல்ல, அதாவது நம்மோடு இணைந்து வாழ்கின்ற அனைத்து மத சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு அழைப்பை கொடுத்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அவர்கள் இல்லங்களுக்கு இந்த ஒலி எட்டும், அவருடைய செவிகளுக்கு இந்த குரல் எட்டும். நீங்கள் நாளை என்ன செய்யணும், அவங்களை அன்பாய் அழைத்து வாங்க. நம்ம இந்த திருவிழா நாளில் எல்லாரும் இணைந்து ஒரு காஃபி அருந்துவோம் அப்படின்னு அழைத்து வர வேண்டும். அதுதான் சிறந்த பாங்கு, அதுதான் தேவையான ஒன்று. எனவே 6 மணிக்கு ஒரு ஒன்று உடல் அங்கு நடைபெறும்.
காலையில் 7:30 மணிக்கு திருப்பலி என்று போடப்பட்டிருக்கிறார். 7:30 மணிக்கு ஜெப மாலை. என்ன நடக்கிறது என்றால், நாளைக்கு வரக்கூடிய தலைமை பணியாளர் திருவனந்தபுரத்திலிருந்து இங்கு வருவதற்கு சற்று காலம் தாமதமாகும். வேறொரு பணிக்கு சென்றிருப்பதால். எனவே 8 மணிக்குத்தான் திருப்பலி நிறைவேற்றப்படும். அது நல்லது. காரணம், நீங்கள் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் மதிய சாப்பாடையும் சேர்த்து தயார் பண்ணி வைத்துட்டு வரலாம். காலை 9:30 மணிக்கு விளையாட்டு போட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. அதிலும் சற்று மாற்றம். இந்த விளையாட்டு போட்டி யாரோடு இருக்கும் என்றால் இயேசுவோடு இருக்கும். இந்த 10 நாட்களில் நாம் ஒரு நாள் இயேசுவோடு விளையாட வேண்டும். அவருடைய வார்த்தையோடு விளையாட வேண்டும். அவரோடு தங்கியிருக்க வேண்டும். எனவே காலை 10 மணிக்கு 10 மணி முதல் 1 மணி வரை நீங்கள் எல்லாரும் வர வேண்டும், இங்கு அமர வேண்டும். ஒரு ஜெப கொண்டாட்டத்தில், நற்செய்தி கொண்டாட்டத்தில் நாம் மூழ்கடிக்கப்பட வேண்டும், நனைய வேண்டும். இறை வார்த்தையால் நாம் நனைத்தெடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளங்கள் இன்னும் சிறந்ததை நோக்கி பயணம் செய்யும். எனவே தயவு கூர்ந்து அனைவரும் அதை புரிந்து கொண்டு அந்த ஜெப கொண்டாட்டத்தில் பங்கேற்க அன்போடு வேண்டுகிறேன். பிற்பகல் 3 மணிக்கு மறைக்கல்வி வகுப்புகள் உண்டு. மறைக்கல்வி ஆசிரியர்கள் எல்லோரும் வர வேண்டும். அப்பொழுது தேர்வு நடத்தப்படும். காலையில் திருப்பலி சிறப்பிக்க வேண்டியவர்கள் மறைக்கல்வி மன்றத்தினர். மறைக்கல்வி மன்றம் என்று சொல்கிற பொழுது இந்த குழந்தைகள், ஆசிரியர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டுகிறேன். நாளைய தினம் மாலை ஒன்றுகூடல் நிகழ்ச்சியை தொடர்ந்து இங்கு ஆலயத்தில் அங்கு அவர்கள் எங்களோடு உரையாடி கொண்டிருக்கிற பொழுதே நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். அது நிறைவுற்றதும் 7 மணிக்கு பொதுக்கூட்டம், எல்லா மக்களும் இணைந்து, நாம் மட்டுமல்ல. எனவே தலைவர்கள் இங்கு வருகை புரிய இருக்கின்றார்கள். சிறப்பு விருந்தினராக மேதகு ஆயர் சூசை மாணிக்கம், சிவகங்கை மறை மாவட்ட ஆயர், தமிழக விவிலிய பணிக்குழு தலைவர் அவர்கள் தலைமை தாங்குவார்கள். சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீமத் சுவாமி சைதன்யானந்தி மகராஜ் என்பவர்கள் வருகை புரிகின்றார்கள். டாக்டர் முகமது அலி, அர்ப்பணியாளர் மரிய டேவிட் ஆண்டனி இவர்கள் பங்கேற்பார்கள். நாளைய தினம் நூல் வெளியீடு, விவிலிய மாந்தர்கள் என்ற அருமையான ஒரு நூலை வெளியிட இருக்கின்றோம். இதுக்கு ஆசிரியர் யாரா இருப்பா? கேட்கல. அருட்பணியாளர் குரூஸ் கார்மல், விவிலிய அறிஞர் அருட்பணியாளர் குரூஸ் எரோனிமுஸ் விவிலிய பேராசிரியர் அதனை வெளியிடுவார்கள். இந்த நிகழ்வுகளில் நீங்கள் அனைவரும் பங்கேற்று நிகழ்வுகளை உற்சாகப்படுத்தவும், நிகழ்வுகளில் முழுமையாக பங்கேற்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். மணி 9 அப்படின்னா 9:15 மணிக்கு பொது நிகழ்ச்சி உடனடியாக ஆரம்பமாகும். எல்லோரும் இருக்கைகளை போட்டு வழக்கமாக நாம் இருப்பது போல அதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். 9:15 மணிக்கு. நன்றி. எழுந்து நிற்போம். நாளை நற்கருணை ஆசிரியர் மாலை முடிந்தவுடன் அந்திக்கடை ஏலம், அதே போன்று இந்த தென்னை மரங்களில் உள்ள ஓலைகள், மட்டைகள் இவைகளெல்லாம் ஏலம் விடப்படும். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, 26 ஆண்டுகளுக்கு முன்னதாக பங்காக உயர்த்தப்பட்ட திருவினாக்குறிச்சி பெரிய புதுமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான புதுமையானது அருள்பணி லியோன் ஹென்சன் இங்கு பங்கு தந்தையாக வந்தது. லியோன் என்று சொன்னாலே சிங்கம் என்று அர்த்தம்.
எனவே சிங்கம் போன்று நடைபோட்டு அருமையான பணியை ஆற்ற இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் சொன்னார்கள் ஆலயத்திற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. இந்த அருமையான தலைப்பு மோசையை போன்று இந்த தளத்தை அவர்கள் வழிநடத்துகிறார்கள். எனவே எங்கு தண்ணீர் இருக்கும் என்று சொல்லக்கூடிய, எங்கே ஊற்றுக்கள் இருக்கும், பொருளாதாரங்கள் இருக்கும் என்பதை நிச்சயமாக அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். அதில் என்னுடைய பங்கில் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த நீரின் ஊற்றுக்களை காட்டி கொடுப்பேன். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே தட்ட வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அவர் தட்டுகின்ற இடங்களில் திறக்கப்பட்டு நீரின் ஊற்றுக்கள் திறக்கப்பட்டு ஆலயமானது அருமையாக வளர வேண்டும். அதிலிருந்து இன்னும் அதிகமான ஊற்றுக்கள் வந்து இந்த சமூகமானது வளர வேண்டும். எனவே உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாக எல்லாரும் சேர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவனால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவனால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் தூய அந்தோனியாருடைய பாதுகாவலிலும் வழிநடத்துதலிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் ஊதுவோம், புகழ்ந்து பாடுவோம், புகழ் மாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல புனிதா உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதையா. பூ பூக்கும் நந்தவனம் போல் இந்த மனம் தினம் அருளால் அருளால் ஐயா உம் அருளா. அருளால் நிறைந்திடும் புதுமை புனிதமே, இறைவன் வாழும் திருணை நகரமே. அருளால் நிறைந்திடும் புதுமை புனிதமே, அழுதிடா பிள்ளையே அழகான சோலையே. வரங்களால் நிறைந்திடும் எழில்மிகு வாசலே, கரம் தன்னில் பாலனை ஏந்திடும் எம் புனிதரே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல புனிதா உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதையா. பூ பூக்கும் நந்தவனம் போல் இந்த மனம் தினம் அருளால் அருளால் ஐயா உம் அருளா.
பாதுகாவலாயிருக்கிற சிஸ்ட அந்தோணியாரே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். பாதுகாவலாயிருக்கிற சிஸ்ட அந்தோணியாரே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். பாதுகாவலாயிருக்கிற சிஸ்ட அந்தோணியாரே, எங்களுக்காய் இயேசுவை மன்றாடும். சர்வேஸ்வரா சுவாமி, இரக்கமாய் எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி, இரக்கமாய் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். சர்வேஸ்வரா சுவாமி, இரக்கமாய் எங்களை தயவணி ரட்சியும். பிதாவாகிய சர்வேஸ்வருடைய குமாரத்தியே வாழ்க. சுதனாகிய சர்வேஸ்வருடைய பரிசுத்த தாயாரே வாழ்க. சாந்துவாகிய சர்வேஸ்வருடைய மகிமைக்குரிய நேசமே வாழ்க. அச்சீஷ்டமத்தினுடைய ஆலயமே வாழ்க. நித்திய ஸ்துதிக்குரிய